கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சீசன் முழுக்க விளையாடாமல் போன நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் மோசின் கான் இப்போ எங்கே இருக்கார், அவரோட இன்ஜுரி என்ன ஆச்சு, இந்த 2026 ஐபிஎல்லில் அவர் ஆடுவாரா மாட்டாரா, அதை பற்றி தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2025 ஐபிஎல் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே மோசின் கானுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. அவரோட ரைட் லெக்கில் ஏசிஎல் டேர் ஏற்பட்டதுனால மொத்த சீசனுமே அவர் விலக வேண்டியதாக போச்சு. அவருக்கு பதிலாக தாங்க ஷர்துல் டாக்கரை நம்ம எல்எஸ் டீமில் எடுத்தாங்க. ஒரு வருஷமாக கிரிக்கெட் பக்கமே தலை காட்டாமல் நம்ம மோசின் கான் என்சியில் தான் இருந்தார் ரீகேப்பில். ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, மோசின் கான் இப்போ முழுசாக ஃபிட் ஆகிட்டாருங்க. இப்போ அவர் பால்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜி அவரை செம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. அவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பயிற்சி எடுக்க வச்சுருக்காங்க. அங்கே நம்ம முன்னாள் இந்திய கோச் பாரத் தருண் கூட சேர்ந்து இப்போ மோசின் கான் தீவிர பயிற்சியில் இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக மோசின் கானை எல்எஸ் டீம் இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரோட ஃபிட்னஸ் இப்போ 19% மேலே வந்துடுச்சு சொல்லப்படுது. இந்த வருஷம் மயங்கி யாதவ், மோசின் கான், ஆவேஸ் கான் ஒரு மிரட்டலான இந்தியன் பேஸ் அட்டாக் எல்எஸ்கிட்டே இருக்குங்க. அதனால் இந்த சீசனில் மோசின் கானோட ஸ்விங் பந்து வீச்சை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் எப்போதுமே பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக தாங்க இருந்திருக்காங்க. பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கவும் சரி, டெத் ஓவர்ஸ் ரன்களை கட்டுப்படுத்தவும் சரி, மோசின் கான் ரொம்ப முக்கியம். ஜாகிர் கான், மால்டரோ இருக்கிறதுனால மோசின் கான் இந்த முறை இன்னும் மெருகேறி வருவான்னு எதிர்பார்க்கப்படுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மோசின் கான் இந்த வருஷம் கம்பேக் கொடுத்து அதிக விக்கெட்ஸை எடுப்பாரா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு யாரை பற்றி வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ உங்களிருந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய். டாடா பாய், see you.